கலைஞர் கூட 20 விழுக்காடு எம்பிசின்னு கொடுத்தார். அதுல எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார். அவர் சமுதாயம் உள்ள சேர்த்து கொடுத்துட்டார். 107 சமுதாயத்தை கொடுத்துட்டார். அவரு கூட ஏதோ பண்ணியிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு பிறகு வந்தாங்க. அந்த அம்மையார் நல்லதும் செய்யல, கெட்டதும் செய்யல. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தார். அதான் 10.5 விழுக்காடு சட்டத்தை கொண்டு வந்தார். சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் சரியான முறையில் வாதம் நடக்கல. நீதிமன்றத்தில் ஏதோ போட்டுக்கிட்டு பண்ணி பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. என்னன்னா, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுங்க, கொடுக்கலாம் என்று யார் சொன்ன? உச்ச நீதிமன்றம். அதுக்கு மேல எந்த அப்பீலும் கிடையாது. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், நியாயப்படுத்தி கொடுங்க, தரவுகள் சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்க, அவ்வளவுதான். இப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லி 3 வருஷம் ஆகுது. ஆனா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை.